வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பயான்சி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பயான்சியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாடியை பார்க்க போகிறோம்னா, இன் திஸ் சாப்டர் த ஈக்விலிபிரியம் ஆஃப் த ஃப்ளோட்டிங் அண்டு சப்மெர்ஜ்டு பாடிஸ். ஓகேங்களா? மிதந்துட்டு இருக்க பாடியும் மூழ்கி இருக்க பாடினா வந்து பாடி நினச்சிக்காதீங்க, ஒரு பொருள். ஓகேங்களா? ஒரு ஃப்ளோட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மேலே மிதந்துட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வந்து தண்ணியில் மூழ்கி இருக்குது. அந்த மூழ்கி இருக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா பயான்சி. ஓகேங்களா? பயான்சி, அப்புறம் அது கூட சேர்த்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் பார்க்க போகிறோம். ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் பயான்சி பார்க்க போகிறோம். 3 மெட்டா சென்டர், 4 மெட்டா சென்ட்ரிக் ஹைட்டு பார்க்க போகிறோம். இந்த மெட்டா சென்ட்ரிக் ஹைட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி 2 மெத்தேட் இருக்குது. அந்த மெத்தேட்லாம் வந்து வெறும் ஃபார்முலா மட்டும் பார்க்க போகிறோம். அனலிட்டிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தேட் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஃபார்முலா மட்டும் பார்க்க போகிறோம். 6 வந்து பார்த்திங்கன்னா ஈக்விலிபிரியம் கண்டிஷன். ஒரு பொருள் வந்து மிதந்துட்டுருக்கு, ஈக்குவலிபிரியாக இருக்குது, என்ன கண்டிஷன் பார்க்க போகிறோம். மிதந்துட்டு இருந்தாலும் சரி, சப்மெர்ஜ்டாலும் சரி, அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலிபிரியாக இருக்குன்னா என்ன கண்டிஷன் வேணும், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த 6 தான் பார்க்க போகிறோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கிலேட்டிங், அதாவது பெண்டுலம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கிலேட் ஆகும்ல, அதாவது ஊஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா அலைஞ்சி அலையுதுல, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணியில் இருக்கிற பாடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி அலையுது, அதற்கான ஃபோர்ஸ் என்ன, அதுவும் பார்க்க போகிறோம். மொத்தம் 7 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வாங்க பயான்சிக்குள்ளே போகலாம். பயான்சியை பொறுத்த வரைக்கும், whenever the body is immersed wholly or partially in a fluid, it's subjected to an upward force which tends to lift or buy it up. ஓகேங்களா? அதாவது ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொருளை கையில் எடுத்துக்கிறோம். மரக்கட்டையை எடுத்துக்கங்க. மரக்கட்டை கையில் எடுத்து தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா மூழ்கடிக்கிறோம். அதாவது பார்சியல், அதாவது கொஞ்சமாக மூழ்க வைக்கிறோம், இல்லை ஃபுல்லாக ஹோலி ஆர் பார்சியலி, ஃபுல்லாக ஆர் பார்சியலாக மூழ்க வைக்கிறப்ப என்ன நடக்கும்னா, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்வேர்டு ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? விச் டென்ஸ் டு லிஃப்ட் ஆர் பாடி அப். அந்த அப்வேர்டு ஃபோர்ஸ் தான் வந்து அந்த பொருளை மிதக்க வைக்கிறது, இல்லை மேலே வந்து தள்ளுறதுக்கு காரணம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மரக்கட்டை எடுத்துக்கிறோம், ஒரு பொருளை எடுத்துக்கிறோம், அதை வந்து தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இம்மர்ஸ் பண்ணுறோம் முழுசாக, இல்லைனா வந்து பார்சியலாக. ஓகேங்களா? அப்போ அப்படி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்வேர்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அந்த அப்வேர்டு ஃபோர்ஸ்னால் நமக்கு என்ன நடக்குன்னா, அந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? இல்லைனா மிதக்கும். ஓகேங்களா? இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், த டெண்டன்சிட்டி ஃபார் அன் இம்மர்சல் பாடி டு பி லிஃப்டட் அப் இன் த ஃப்ளூயிட் டியூ டு அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆப்போசிட் ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி இஸ் நோன் அஸ் பயான்சி. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளியில் அந்த பொருளை வந்து மூழ்க அடிக்கிறப்ப நமக்கு வந்து அப்வர்டு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுதில்ல, அந்த அப்வர்டு ஃபோர்ஸ் தாங்க பயான்சின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா? கிராவிட்டி ஆப்போசிட் டு ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி ஆக்ட் ஆகும், இந்த பொருளோட அப்வேர்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த பொருளை மிதக்க வைக்கிறதுக்காக அப்வேர்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த அப்வேர்டு ஃபோர்ஸ் தாங்க பயான்சின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், நான் மரக்கட்டை எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் தண்ணி. ஓகேங்களா? மரக்கட்டை தண்ணியில் வந்து மூழ்கடிக்கிறபடி, உங்களை பார்சியலாக மூழ்கடிக்கிறன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்குன்னா, கிராவிட்டி வந்து இப்படி கிராவிட்டியோட மூலியமாக பொருள் வந்து இப்படி உள்ளே இறங்க பார்க்கும். அழுத்தினோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ஸ் ஒன்று, அப்வேர்டு ஃபோர்ஸ் ஒன்று பார்த்திங்கன்னா பொருளை வந்து மூழ்கடிக்காமல் பார்க்குறதுக்கான பார்க்கும். அதாவது சில பொருள் தான், இந்த இரும்பு பொருள், குண்டு பொருள்லாம் அதுக்கு டென்சிட்டியை பொறுத்து மாறும். இப்போ நான் மரக்கட்டை தான் சொல்லிட்டுருங்க. இப்போ ஒரு அப்வேர்டு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுதுல்ல, அந்த அப்வேர்டு ஃபோர்ஸ் தாங்க பயான்சின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பயான்சி. ஓகேங்களா? அந்த அப்வேர்டு ஃபோர்ஸ் தான் பயான்சி. அவ்வளோதாங்க, சிம்பிள். அந்த அப்வேர்டு ஃபோர்ஸ் நோன் ஆஸ் பயான்சி ஃபோர்ஸ். ஓகேங்களா? அந்த அப்வேர்டு ஃபோர்ஸ் நோன் ஆஸ் பயான்சி ஃபோர்ஸ். ஓகே, இப்போ பாருங்க, ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சி ஆர் அப்ட்ரஸ்ட்னு சொல்லுவோம். அப்ட்ரஸ்ட்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளைட்டு போகிறப்பலாம் அப்ட்ரஸ்ட், டவுன் ட்ரஸ்ட் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சி வந்து இல்லைன்னா அப்ட்ரஸ்ட்னு சொல்லுவோம், எஃபின்னு சொல்லுவோம். மேக்னிடியூட் ஆஃப் பயான் ஃபோர்ஸ் கேன் பி டிட்டர்மின்டு பை ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். ஓகேங்களா? ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். இந்த பயான் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஆர்கிமிடிஸ் தத்துவத்தை படி கண்டுபிடிப்போம். நம்ம எடுத்துக்கிட்டது வுட் அண்ட் பிளாக். ஓகேங்களா? வாங்க ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் பார்க்கலாம். இப்போ ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், ஆர்கிமிடி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவார்னா, ஒரு குளத்தில் உட்காந்து கல் தூக்கி போட்டுருப்பார். எப்படி இந்த பிரின்சிபலை கண்டுபிடிச்சான்னா, ஒரு குளக்கரையோ ஆட்டங்கரையிலோ உட்காந்துருப்பார், கல் வந்து தூக்கி போடுவார். ஓகேங்களா? கல் தூக்கி போட்டோன்னே பார்த்திங்கன்னா, கல் தூக்கி போடுறப்ப கல் வந்து தண்ணியில் விழுவுறப்ப தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வரும். அப்போ யோசிக்கிறார், இந்த கல் விழுகிறப்ப ஏன் தண்ணி வந்து மேலே வருது. அப்போ அனலைஸ் பண்ணி அந்த தத்துவத்தை வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா? அதை வந்து பார்க்கலாம். when a body immersed in a fluid, ஓகேங்களா, immersed in a fluid either wholly or partially, it buoyed or lifted up by a force, okay, which is equal to the weight of the fluid displayed by the body. இப்போ நான் தண்ணியில் கல் போடுறப்ப ஓகேங்களா, தண்ணியில் கல் போடுறப்ப என்ன நடக்கும்,
அந்த பாடி போய் வந்து தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா படுறப்ப என்ன நடக்குன்னா பாடி மிதக்கலாம், லிஃப்டட் அப் ஆகலாம். ஓகேங்களா, ஒரு ஃபோர்ஸ்னால. அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு தி வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேட் பை த பாடி. உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் ஒரு வாட்டர் இது எடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்கே ஒரு கல்லை வந்து இம்மர்ஸ் பண்ணுறேன், அதை போடுறேன். இப்போ இந்த இடத்துல கல் போட்டோன்னா என்ன ஆகுனா இங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும் தெரியுமா, பயான்சி வந்து கிரியேட் ஆகும் தெரியுமா. இப்போ நீங்கள் தண்ணி இந்த இடத்துல போடுறப்ப இதோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேலே வரும். வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளூயிட் மேலே வரும். அப்போ இந்த ஃபோர்ஸும் ஒரு நிமிஷருங்க, சாரி, இப்போ வந்துங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவலுக்கு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பொருளை வந்து இங்கே போடுறேன். ஓகேங்களா, போடுறப்ப என்ன நடக்குன்னா இங்கே ஒரு ஃபோர்ஸ், பயான்சி ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து ஆப்போசிட் கீழேருந்து மேலே வருங்களா. அப்போ இந்த பொருளோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே தண்ணி வந்து மேலே சிதறி இருக்கும் அல்லது தண்ணி மேலே ஏறி இருக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கோ அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. when a body is immersed in a fluid either wholly or partially, it buoyed or lifted up by a force which is equal to weight of the fluid displayed by the body. FB equal to W, force equal to weight. அப்படி என்ன சொல்லலாம், weight of the body equal to weight of the fluid displaced. ஓகேங்களா, அந்த பாடியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ, ஒரு 10 kgன்னு வச்சுக்கோங்க. அப்போ weight of the fluid என்ன எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும், அதுவும் 10 kg தான். ஓகேங்களா, இதை வச்சு சம்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, இந்த பிரின்சிபல் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆர்கிமிடிஸ் கேட்டிருக்கான், ஹோல்டு கொஸ்டினில் வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் வந்து ஒரு டைம் கேட்டிருக்கான். ஓகேங்களா, வாங்க அடுத்து போகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் பயான்சி. இப்போ நம்ம பயான்சி பார்த்துருப்போம், பயான்சி ஃபோர்ஸ் பார்த்துருக்கோம்ல. இந்த பயான்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் தான் வந்து சென்டர் ஆஃப் பயான்சி. அந்த பயான்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் பயான்சி. ஓகேங்களா, பாருங்க, the point of the application of the force of buoyancy on the body is known as center of buoyancy. ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்டில் எனக்கு சென்டர் ஆஃப் பயான்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல. இந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் பயான்சி. எந்த பாயிண்டில் சென்டர் ஆஃப் பயான்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ சென்டர் ஆஃப் பயான்சி. ஓகே, இங்கே பாருங்கள், the center of buoyancy will be center of gravity of the fluid displaced, center of gravity of the portion of the body submerged. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த பொருளை வச்சுட்டேன்ல, பொருளை வந்து தண்ணிக்குள்ளே வச்சுருக்கேன். தண்ணிக்குள்ளே வச்சுன்னா என்ன ஆகும், வாட்டர் வந்து ரைஸ் ஆகுங்களா, இந்த இடத்துல வாட்டர் ரைஸ் ஆகும். அப்போ இந்த பொருளோட கிராவிட்டி ஒன்று இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியில் வைக்காத முன்னாடி கிராவிட்டி ஒரு பாயிண்டில் இருக்குங்களா. இப்போ தண்ணிக்குள்ளே வச்சோடனே தண்ணி இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குல்ல, ஆல்ரெடி இருந்த தண்ணி இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குல்ல. அந்த தண்ணியோட இந்த ஷேப் இருக்குங்களே, அதோட கிராவிட்டியில் தான் வந்து பயான்சி வந்து ஆக்ட் ஆகும். அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் பயான்சி ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் இல்லை, அந்த தண்ணி எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கோ அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, the center of buoyancy will be the center of gravity of the fluid displaced. ஓகே, அதாவது நம்ம தண்ணியில் கல் போடுறப்ப தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலே வருதில்ல, அதோட தண்ணி மேலோட கிராவிட்டி எங்கே ஆக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் வந்து பயான்சி பாயிண்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த போர்ஷன் ஆஃப் பாடி சப்மெர்ஜ்டு. ஓகே, அதான் சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே பாருங்கள், நான் பொருளை வந்து ஒரு தண்ணிக்குள்ளே வச்சுருங்க. இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இங்கே இருக்குது, இதோட பயான்சி இங்கே இருக்குது, இது பயான்சி ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஓகேங்களா, இது வந்து வெயிட் வந்து பொருளோட வெயிட் வந்து கீழே ஆக்ட் ஆகும். இது வந்து சர்ஃபேஸ்லேருந்து பாடியோட ஹைட்டு, வாட்டர் சர்ஃபேஸ்லேருந்து பாடியோட ஹைட். ஓகேங்களா, இப்போ இது வந்து பாருங்கள் சென்டர் ஆஃப் கிராவிட்டியாக இந்த பி பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் சென்டர் ஆஃப் பயான்சி ஃபோர் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் சென்டர் ஆஃப் பயான்சி. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் தான் வந்து சென்டர் ஆஃப் பயான்சி. இது வந்து பார்த்திங்கன்னா 2019 கொஷினில் கேட்டிருக்கான். ஓகேங்களா, 2019 கேட்டிருக்கான். ஈஸி தான், ஒன்றும் இல்லை, டேரெக்டாக இது அப்படியே கேட்டாங்க. த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸுக்கு பதிலாக அவன் ப்ரெஷர்னு கொடுத்துருப்பான். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. இதே நம்ம சென்டர் ஆஃப் ப்ரெஷர் பார்த்துருப்போம். சென்டர் ஆஃப் ப்ரெஷருங்கிறது தான் டோட்டல் ப்ரெஷர் ஆன் த பாடி ஆக்ட் ஆன் த பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயான்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது பயான்சி ப்ரெஷர் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் தான் வந்து சென்டர் ஆஃப் பயான்சி. ஓகேங்களா, 2019 பார்த்துங்க. இப்போ நம்ம இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடியில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் பயான்சி வந்து எங்கே டிஸ்டன்ஸில் இருக்குண்ணா, சர்ஃபேஸ் வந்து இந்த பாடியோட ஹைட் ஹெச்சுன்னு சொன்னேன்னா வாட்டரோட ஹைட்டு. அப்போ எனக்கு இங்கே வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ ஆயிருக்கா, அப்போ நமக்கு என்ன தெரியும், சென்டர் ஆஃப் பயான்சி இஸ் ஈக்குவல் டு இந்த ஹைட்டில் பாதி. ஓகேங்களா, இந்த ஹைட்டில் பாதி, இந்த ஹைட்டில் பாதியான இடத்துல இதில் இருக்கும். அது
இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பாதியில் இருக்கும், பாதியில் கிராவிட்டி இருக்கும், ஓகேங்களா, பயான்சி இருக்கும். அதாவது வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன பாடி, ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் 2018 இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்கான். 2018 இங்கே பாருங்கள். A stone weights of 392.4 Newton in air. காற்றுல இவ்வளோ வெயிட்டு 196.2 பாயிண்ட் இன் நியூட்டன் வெயிட் கொடுத்துட்டான். ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்டு. ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்டு. இப்போ இந்த வெயிட்டு கொண்ட பாடியை தண்ணியில் கொண்டு போய் போடுறேன். அப்போ எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியும். வெயிட் ஆஃப் த பாடி ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்டு. வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்டு நமக்கு தெரியும், ஓகேங்களா. அப்போ என்ன நமக்கு தெரியும், ஆன்சர் என்ன, வெயிட் ஆஃப் த பாடி ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்டு. அப்போ 196.2 நியூட்டன், ஓகேங்களா. அவ்வளோதான், 196.2 நியூட்டன். இங்கே பாருங்கள், வெயிட் ஆஃப் த பாடி ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த வாட்டர். ஸோ 196.2 அதுதான் வந்து ஆன்சர். சிம்பிள் கொஸ்டின். இது என்ன படிக்க வேண்டியது இருக்கா, அழகாக எழுதி போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா. அடுத்து வாங்க மெட்டா சென்டர், ஓகேங்களா. மெட்டா சென்டர்னு ஒன்று இருக்குது. இந்த மெட்டா சென்டரை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து மிதக்குதா, ஓகேங்களா, பாடி வந்து மிதக்குதா இல்லை இதாகதான்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து பொருள் வந்து நார்மலாக ஒரு தண்ணியில் மிதந்துட்டுருக்கு, ஓகேங்களா. இப்படி மிதந்துட்டுருக்கு. அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இது, சென்டர் ஆஃப் பயான்சி இது வந்து நார்மல் ஆக்சிஸ், ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஃபோர்ஸை கொடுத்து பொருளை வந்து ஆட்டி விட்றேன். இப்படி இப்போ பொருள் என்ன ஆகும், பொருள் இப்படி இல்லை, அதாவது இப்படி இந்த இடத்துல கீழே போகும், இல்லை இப்படி கீழே போகும், ஓகேங்களா. சைடாக இப்படி போகும், அப்புறம் இப்படி போகும், இந்த பக்கம் ஆடி ஆடி போகும்ல, அது ஆடி ஆகி போகிறது ஓகேங்களா. ஈக்குவிலிபிரியமாக இருக்கா இல்லையான்னு சொல்லி மெட்டா சென்டர் வச்சு தான் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுத்துறேன் இந்த எட்ஜில். அப்போ பொருள் என்ன ஆகும், பொருள் இப்படி இறங்கிருங்களா. இப்போ இறங்கணுன்னே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்கும், பயான்சி வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்திருக்கு. இப்போ என்ன ஆகும், பொருளை வந்து ஆட்டி விட்டோன்னே சென்டர் ஆஃப் பயான்சி இங்கே மாறிடுச்சு, ஓகேங்களா. சென்டர் ஆஃப் பயான்சி இங்கே மாறிடுச்சு. அப்போ என்ன நடக்கும், இந்த ஆக்சியல் ஒரு லைனும் சென்டர் ஆஃப் பயான்சி பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டுக்கு நான் ஒரு வெர்டிக்கல் வரணும், ரெண்டு ஜாயிண்ட் ஆகுதுல இந்த இடம் தான் மெட்டா சென்டர், ஓகேங்களா. இந்த இடம் தான் மெட்டா சென்டர். நான் பொருள் நார்மலாக இப்படி இருக்குது, இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுத்துட்டேன். அப்போ பாடி வந்து இப்படி மூவ் ஆயிடுது. அப்படி இப்படி மூவ் ஆனால் என்ன ஆகும், இந்த பாடியோட நார்மல் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வரும். இந்த இடத்துல கிராவிட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு பயான்சி இப்படி இருந்திருக்குங்க, இங்கே பயான்சி இருக்காது. இப்போ பயான்சி இங்கே போயிருந்த பயான்சிலேருந்து லைனாக ஒரு நான் கோடு வரைஞ்சேன்னா இந்த இடத்துல மீட் ஆகுதில்ல, இதுதான் வந்து மெட்டா சென்டர், ஓகேங்களா. எப்படி சொல்லலாம் பாருங்க, ஜிங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி, பிங்கிறது சென்டர் ஆஃப் பயான்சி, ஓகேங்களா. இந்த பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்திருக்கு, ஓகேங்களா. பொருளை வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்காத முன்னாடி சென்டர் ஆஃப் பயான்சி, பொருளுக்கு ஒரு ஆங்குலர் மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இது B1ங்கிறது தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் பயான்சி. இப்போ பாருங்கள், மெட்டா சென்டர் is defined as the point at which line of action of force of buoyancy will meet the normal axis of body when a body given a small angular distance. Point M is the மெட்டா சென்டர். அதான் சொல்லியிருக்கான். இங்கே பாருங்கள், இந்த நார்மல் ஆக்சிஸோட ஒரு லைன் வரைஞ்சோம்னாலும் சென்டர் ஆஃப் பயான்சி லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்ததுனால ரெண்டு ஒரு இடத்துல மீட் ஆகுதில்ல, அதுதான் வந்து மெட்டா சென்டர், ஓகேங்களா. அதுதான் வந்து மெட்டா சென்டர். அவ்வளோதாங்க. மெட்டா சென்டர் ரொம்ப முக்கியங்க, ஞாபகம் வச்சுங்க. இதை வந்து ஈக்குவிலிபிரியம் சொல்ல போகிறோம், ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த மெட்டா சென்ட்ரிக் ஹைட்டை பார்க்க போகிறோம். மெட்டா சென்டர் கண்டுபிடிச்சிட்டு மெட்டா சென்ட்ரிக் ஹைட்டு பார்க்கணும்ல. இங்கே பாருங்கள், த டிஸ்டன்ஸ் எம்ஜின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. எம்ங்கிறது என்ன, மெட்டா சென்டர், ஜிங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஓகேங்களா. அதான் வந்து டிஸ்டன்ஸ் எம்மின்னு சொல்லுவோம், மெட்டா சென்ட்ரிக் ஹைட் எம்ஜின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மெட்டா சென்ட்ரிக் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பாடி இஸ் கால்டு மெட்டா சென்ட்ரிக். அதாவது மெட்டா சென்ட்ரிக் ஹைட்னு ஒரு டிஸ்டன்ஸ் தான், ஓகேங்களா. எங்கேருந்து எங்கே, மெட்டா சென்ட்ரியிலிருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அது ஒரு இருக்க டிஸ்டன்ஸ் தான் மெட்டா சென்ட்ரிக் ஹைட். இங்கே பாருங்கள் டயக்ராமை, இங்கே பாருங்கள், இந்த எம்மில் இருந்து இந்த கிராவிட்டி வரையும், ஓகேங்களா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பாடி. இப்போ இது வரையும் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெட்டா சென்ட்ரிக் ஹைட், அதாவது வந்து எம்ஜின்னு ஷார்ட் ஃபார்மில் குறிப்பிடுவோம். மெட்டா சென்ட்ரிக் பாயிண்ட், கிராவிட்டி பாயிண்ட் ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் மெட்டா சென்ட்ரிக் ஹைட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 5 மெட்டா சென்ட்ரிக் ஹைட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு மெத்தட் இருக்குது, அனலிட்டிக்கல் மெத்தடு, எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மெட்டா சென்ட்ரிக் ஹைட்டை கண்டுபிடிக்கலாம். நாம் வந்து டெரைவ் பண்ண போதான் டேரெக்டாக ஃபார்முலாக்கு போயிடலாம், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், அனலிட்டிக்கல் மெத்தடில் மெட்டா சென்ட்ரிக் ஹைட் அதாவது எம்ஜி ஆர் ஜிஎம் எது வேணால் சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஜிக்கு எம்முக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் அவ்வளோதான். சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு மெட்டா சென்ட்ரிக் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் மெட்டா சென்ட்ரிக், ஓகேங்களா. மெட்டா சென்ட்ரிக் ஹைட். இப்போ மெட்டா சென்ட்ரிக் ஹைட்டுங்கிறது பிஎம் மைனஸ் பிஜி. நமக்கு பின்னா என்னன்னு தெரியும், பினா வந்து சென்டர் ஆஃப் பயான்சி. சென்டர் ஆஃப் பயான்சிக்கும் மெட்டா சென்டருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை
மைனஸ் சென்டர் ஆஃப் பயான்சி கிராவிட்டி கழிச்சோம்னா நமக்கு மெட்டா சென்டர் கிடைக்கும். ஓகேங்களா? அது இங்கே பாருங்களேன். அதாவது இந்த எம்பி மைனஸ் பிஜி கழிச்சோம்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். ஓகேங்களா? அதாவது எம்ஜி இஸ் ஈக்குவல் டு பிஎம் மைனஸ் பிஜி. ஓகேங்களா? இப்போ இந்த பிஎம்ஐ எப்படி சொல்லலாம்னா ஹை பை வி. விங்கிறது வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு பை த பாடி. வால்யூமுங்க வெயிட் இல்லை, வெயிட் கண்டுபிடிச்சி வால்யூம் கண்டுபிடிக்கணும். அப்போ ஐங்கிறது மூமெண்ட் ஆஃப் இனர்சி அபவுட் ஒய் ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் பொறுத்து அந்த பாடியோட ஒய் ஆக்சிஸ் பொறுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்சிங்க. பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலராக இருக்கலாம், ஸ்கொயராக ஆகலாம். ஓகேங்களா? சர்க்கிளாக இருக்கலாம், எந்த பாடியாக இருக்கலாம். அந்த எந்த பாடிக்கு இருக்கலாம் அதை பொறுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுப்போம். ஓகேங்களா? அதான் ஐ மூமெண்ட் ஆஃப் இனர்சி அபவுட் ஒய் ஆக்சிஸ். மூமெண்ட் ஆஃப் இனர்சி வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோ ஹைட்ரோஸ்டாட்டிக்கில் பார்த்துருப்போம். அது வேணால் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சிங்க பாடிக்கு. இது அனலிட்டிக்கல் மெத்தட். அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலானா இந்த மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இதை வந்து ஜி டு ஜிஎம் அல்லது எம்ஜிடின்னு சொல்லலாம். அப்போ என்ன சொல்லலாம், W1x டிவைட் பை W tan theta. டபிள்யூங்கிறது எனக்கு கேபிட்டல் டபிள்யூங்கிறது வெயிட் ஆஃப் த வெசல், ஒரு கப்பலோட வெசல் வெயிட்டு, அல்லது W1ங்கிறது இது வெயிட் பிளேஸ்டு பை த சென்டர் ஆஃப் வெசல். நான் என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்களேன், எப்படி எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு கப்பல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ஒரு கப்பல்னு வச்சுக்கிங்க. இது ஒரு கப்பல்னு வச்சுக்கிங்க. இதை கப்பல்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க. இங்கே பாருங்கள், இதை கப்பல்னு வச்சுக்கிங்க. கப்பல் போயிட்டுருக்கா, நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தேடு பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நான் ஒரு வெயிட்டு, சின்ன வெயிட்டை, ஸ்மால் வெயிட் W1ங்கிற வெயிட்டை வச்சுருவேன். W1ங்கிற வெயிட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா கப்பல் போயிட்டே இருக்குது. கப்பல் போயிட்டே இருக்கிறப்போ ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது, இப்படி பாடி. அப்போ பாடி என்ன நமக்கு ஆகும், இப்படி போயிருங்களா. அப்போ வெயிட் என்ன ஆகும், வெயிட் வந்து இப்படி போயிடும். சென்டரில் இந்த வெயிட்டு இங்கே போயிடும். ஓகேங்களா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ். ஓகேங்களா? அந்த பாடியோட வெயிட்டு ஸ்மால் W1, கேபிட்டல் W1ங்கிறது இந்த மொத்த வெசலோட வெயிட்டு, டேன் டீட்டாங்கிறது எவ்வளோ ஆங்கிள் டில்ட் ஆச்சு. ஓகேங்களா? இந்த ஆக்சிஸ்லேருந்து இந்த ஆக்சிஸ் எவ்வளோ டில்ட் ஆச்சு. ஓகேங்களா? அதான் வந்து இது. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள், எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடில் எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம்னா, இவர் ஒரு வெசல் போகுதுன்னு ஞாபகம் வச்சுங்க. இதான் ஒரு வெசல். ஓகேங்களா? இதோ ஒரு வெசல், இதில் இதை சென்ட்ரு, இதை ஒரு ஆக்சிஸாக சென்டரில் ஒரு வெயிட் வச்சுருக்கு. இந்த வெயிட் வந்து W1. ஓகேங்களா? இந்த வெசலோட வெயிட்டு W. வெசல்னால் கப்பல். ஓகேங்களா? பெரிய கப்பல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோர்ஸ் வந்து ஏதோ நான் பண்ணுறேன்னா வந்து கடலில் வந்து ஒரு ஃபோர்ஸ் உருவாகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருந்த கப்பல் இப்படி போயிருதுங்க. இப்படி போன என்னாவும் சென்டர் வந்து இங்கே இருக்கும். வெயிட்டு, அந்த ஸ்டோன் வெயிட் வந்து எங்கே வந்திருக்கும், இங்கே வந்திருக்கும். அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கா, அந்த வெயிட்டு ஸ்மால் W1 வெயிட்டு, அந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு. இங்கே ஆங்கிள் பாருங்கள், இந்த ஆங்கிளுக்கும் இந்த ஆங்கிள் மூவ் ஆயிருக்கா, அப்போ இந்த ஆங்கிள் டீட்டா தெரிஞ்சு, எக்ஸ் தெரிஞ்சு, ஸ்மால் W1 W தெரிஞ்சால் நமக்கு மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? எக்ஸ் புரிஞ்சதில்லை. ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். ரெண்டு மெத்தட் ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப முக்கியம். அனலிட்டிக்கல் மெத்தட் MG = IVV - BG. எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் GM = MG = W1 X = W tan theta. ஓகேங்களா? 5 முடிஞ்சது. அடுத்து வாங்க, கண்டிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஆஃப் ஏ சப்மர்ஜ்டு ஆர் ஃப்ளோட்டிங் பாடி. இப்போ தண்ணியில் ஒரு பொருள் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கும், ஓகேங்களா, ஒரு தண்ணியில் ஒரு பொருள் மூழ்கடிக்கிறேன், அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குலிபிரியமாக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் பார்க்க போகிறோம். ஃப்ளோட்டிங் பாடி, அது தண்ணியில் மிதந்துட்டுருக்கு, அதோட ஈக்குலிபிரியம்க்கு என்ன பார்க்க போகிறோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் சென்டர் ஆஃப் பயான்சி ஆஃப் எ பாடி டிட்டர்மைன்ஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் சப்மர்ஜ்டு பாடி. ஃபஸ்ட்டு வந்து சப்மர்ஜ்டு பாடி பார்க்க போகிறோம். சப்மர்ஜ்டு பாடியை பொறுத்த வரைக்கும் எது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் வந்து ஈக்குலிபிரியத்தை வந்து தீர்மானிக்குதுன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் பயான்சியும். ஓகேங்களா? சென்டர் ஆஃப் பயான்சி சப்மர்ஜ்டு பாடி. ஓகேங்களா? சப்மர்ஜ்டு பாடியை பொறுத்த வரைக்கும் கிராவிட்டியும் பயான்சி ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்மர்ஜ்டு பாடியோட ஸ்டெபிலிட்டியை நியமிக்குது. ஓகேங்களா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சப்மர்ஜ்டு பாடி. ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஒரு பொருள் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமாக இருக்குன்னா என்ன கண்டிஷன், இந்த இது பாருங்களேன், இது வந்து பலூன். ஓகேங்களா? பலூனுங்க. பலூன் வந்து ஃபுல்லாக ஏரில் வந்து சப்மர்ஜ்டு ஆகிருக்கு. இது சுற்றி ஃபுல்லாக ஏர் இருக்குது, வாட்டர் இல்லைங்க, சுத்த ஏருக்குள்ளே தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்மர்ஜ்டு பாடின்னு தான் சொல்லுவோம். ஏருக்குள்ளே பலூன் சப்மர்ஜ்டு ஆகிருக்கு. இந்த பலூனில் இங்கே ஒரு வெயிட்டு கட்டியிருக்கோம். இது வந்து வெயிட்டு, இது பலூன். ஓகேங்களா? இது பலூன், இது வெயிட்டு. அப்போ இப்படி இருந்துச்சுன்னா வெயிட் வந்து கீழே இருக்குது. இப்படி இருந்துச்சு என்ன நடக்கும், பலூன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் மேலே, பயான்சி ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும், வெயிட் இங்கே கீழே ஆக்ட் ஆகும். அப்போ இதோட பாடியோட பாதியில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆக்ட் ஆகுமா, பயான்சி ஃபோர்ஸ் பாருங்கள் மேலே ஆக்ட் ஆகுது. பொருள் வந்து ஹேரில் சப்மர்ஜ்டு ஆகிறப்ப இது கிராவிட்டி, இது பயான்சி. ஓகேங்களா?
இப்போ பயான்சி ஃபோர்ஸ் வெயிட் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் என்ன நடக்கும் ஓகேங்களா. இப்போ ஸ்டேபிள் இப்போ வந்து என்ன கொடுக்குறேன், இந்த பலூனை சிம்பிள் டில்ட் பண்ணி விட்றேன் சம் ஃபோர்ஸ் கொடுத்து. அப்போ என்ன ஆயிரும், இந்த ஆக்சிஸ் இப்படி மாறிடுங்களா. இப்போ இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே தான் இருக்குது, அதாவது இது பொருளை பொறுத்து இங்கே இருக்குது, இது சென்டர் ஆஃப் பயான்சி இங்கே இருக்கும் ஓகேங்களா. இப்போ என்ன நடக்குது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி பயான்சி வந்து பார்த்திங்கன்னா மாறலை, சேம் டிஸ்டன்ஸ் சேம் இடத்துல தான் இருக்குது. ஆனால் பொருள் மட்டும் டில்ட் ஆகிருக்கு. அந்த டில்ட்டான பொருள் ஸ்டேபிளாக இருக்குமா அன்ஸ்டேபிளாக இருக்குமான்னு பார்க்கணும். இப்போ பாருங்களேன், when W is equal to FB, அதாவது வெயிட்டும் பயான்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆகிறப்ப இந்த கண்டிஷன் அப்ளை ஆகும் ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள், பாயிண்ட் B is above G is said to be stable in equilibrium. இப்போ ஜிக்கு மேலே நான் டில்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஜிக்கு மேலே பி இருந்துச்சுன்னா அந்த பொருள் ஸ்டேபிளாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ஸ்டேபிளாக இருக்கா, இங்கே பாருங்கள் நான் டில்ட் பண்ணிட்டேன், டில்ட் பண்ணதுக்கப்புறம் ஜிக்கு மேலே தான் பி இருக்குது ஓகேங்களா. சென்டர் ஆஃப் பயான்சி இஸ் எபோவ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் செட் டு பி ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் ஓகேங்களா. ஜிக்கு மேலே பி இருந்தால், அப்படி இருந்துச்சுன்னா நான் பொருளை டில்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்டேபிள் ஈக்விலிபிரியமாக இருக்கும் ஓகேங்களா. ஆப்ஜெக்ட் ஃபுல்லி சப்மர்ஜ்டு இன் த ஏர் ஓகேங்களா. இதுதான் வந்து ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். இந்த பாயிண்ட் முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. இப்போ அடுத்து வாங்க, இப்போ அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். அன்ஸ்டேபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருள் அதே பலூன்னா நான் வெயிட் வந்து மேலே கட்டி இப்படி மிதக்க விட்றேன் ஓகேங்களா. இப்படி மிதக்க விட்றப்ப நமக்கு என்ன ஆகும், ஜி வந்து இங்கே இருக்கும், பயான்சி இங்கே இருக்கும் ஓகேங்களா. அப்போ நான் லைட்டாக இங்கே டில்ட் பண்ணி விட்றேன், இங்கே டில்ட் பண்ணி விட்றேன், லைட்டாக இங்கே டில்ட் பண்ணி விட்டுனா என்ன ஆகும், ஆக்சிஸ் இங்கே மாறிடும், ஜி இங்கே இருக்கும், பி இங்கே இருக்கும். இப்போ என்ன நடக்குது, ஜி மேலே இருக்குது, பி கீழே இருக்குது. நமக்கு மாற்றி இருந்தால் தான் அன்ஸ்டேபிளாக இருக்கும், அதாவது பி மேலே ஜி கீழே இருந்தால் தான் ஸ்டேபிளாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும். பாயிண்ட் பி இஸ் பிலோ ஜி ஓகேங்களா. பயான்சி வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டி கீழே இருந்தால் என்ன ஆகும், பொருள் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும் ஓகேங்களா. ஒரு அலைச்சல் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் சொல்கிறோம். அதுவும் கண்டிஷன் என்ன, வெயிட்டும் அதாவது அதோட வெயிட்டும் பயான்சி ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும் ஓகேங்களா. பாயிண்ட் பி இஸ் பிலோ ஜி இஸ் செட் டு பி ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். இதான் வந்து அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். அடுத்து நியூட்ரல் ஈக்விலிபிரியம். நியூட்ரல்னால் நாங்கள் 2 பாயிண்ட் ஒரே இடத்துல வர்றதுங்க. பயான்சி ஃபோர்ஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரே பாயிண்டில் வந்துச்சுன்னா என்ன, பி பாயிண்ட்டு ஜி பாயிண்ட் ஈக்குவல் ஆகுதுன்னா செட் டு பி நியூட்ரல் ஈக்விலிபிரியம் ஓகே. சென்டர் ஆஃப் பயான்சி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ரெண்டு ஒரே இடத்துல நியூட்ரல் ஈக்விலிபிரியம். ரூல் அதே ரூல் தாங்க, வெயிட் இஸ் ஈக்குவல் டு சென்டர் ஆஃப் பயான்சி ஃபோர்ஸ். இது முக்கியமானதுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெபிலிட்டி, இது வந்து சப்மர்ஜ்டு பாடியா. சப்மர்ஜ்டு பாடி சொன்னால் ஒரு பலூன் எடுத்தாலும் அந்த பலூன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சப்மர்ஜ்டு இன் ஏர் ஓகேங்களா. ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம் இருக்குன்னா பி வந்து ஜிக்கு மேலே இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி மேலே இருந்தால் பொருள் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இது அன்ஸ்டேபிள்னால் வந்து பி வந்து ஜிக்கு கீழே இருக்கும் ஓகேங்களா. அப்படி இருந்துச்சுன்னா வந்து அன்ஸ்டேபிள். நியூட்ரல்னால் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், ஜி இஸ் ஈக்குவல் டு பி பாயிண்ட்டு. இதான் வந்து சப்மர்ஜ்டு பாடிக்கு. அடுத்து வாங்க ஃப்ளோட்டிங் பாடிக்கு போகலாம். பாருங்க, ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி. த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி டிட்டர்மைன்டு ஃப்ரம் த பொசிஷன் ஆஃப் மெட்டா சென்டர். இஃப் வெயிட் ஆஃப் த பாடி இஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த பாடி இஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்டு. வெயிட் ஆஃப் த பாடி ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்டு ஓகேங்களா. அந்த கண்டிஷன் ஈக்குவல் ஆனால் தான் இந்த ரூலை யூஸ் பண்ண முடியும். போன இதில் வந்து வெயிட்டு பயான்சி ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருந்தால் யூஸ் பண்ணுவாங்களா. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் ஆஃப் த பாடி இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த லிக்விட் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம், மெட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும். போனதில் பயான்சி பார்த்தோம், ஸ்டெபிலிட்டி ஆஃப் சப்மர்ஜ்டு பாடியை. இப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடியை மெட்டா சென்டரில் பார்க்குறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வாங்க ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா அரவாக்காடாக மேந்துட்டுருக்கு ஓகேங்களா, கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி. ஜிங்கிற இந்த இடத்துல வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இந்த இடத்துல சென்டர் ஆஃப் பயான்சி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கப்புள் மூவ்மெண்ட் கொடுக்குறேன், இந்த இடத்துல டிஸ்டர்பிங் கப்புள் கொடுக்குறேன். கப்புள் கொடுக்குறப்ப என்னாவும் பொருள் இந்த பக்கம் போகுங்களா, பொருள் இந்த பக்கம் போகிறப்ப ஆக்சிஸ் வந்து இப்படி வந்துடும், பொருளோட ஆக்சிஸ். கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் ஓகேங்களா. இப்போ பயான்சிங்கிறது இது பழைய பயான்சி, புது பயான்சி இங்கே வந்துடும். மெட்டா சென்டர் வந்து கண்டுபிடிக்கல. மெட்டா சென்டர் கண்டுபிடிக்க என்ன சொல்கிறோம், கிராவிட்டியோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் நியூவாக வந்த கிராவிட்டியோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் பயான்சியோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் ஜாயின் பண்ணோம்னா ஒரு இடத்துல மீட் ஆகும். அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டா சென்டர் வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு எங்கே கிடைக்குது, இங்கே பாருங்கள், இந்த லைனுக்கும் இந்த லைனும் பார்த்திங்கன்னா மெட்டா சென்டர் இங்கே கிடச்சிருக்கு. ஜி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது ஓகேங்களா. இப்போ நம்ம மெட்டா சென்டர் வச்சு தான் பொருள் ஸ்டேபிளோ அன்ஸ்டேபிள்னு சொல்ல போகிறோம். இப்போ பாயிண்ட் எம் இஸ் எபோவ் ஜினா ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் எம், இங்கே பாருங்கள், எம் மேலே இருக்குது, ஜி கீழே இருக்குது. அப்போ பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக தான் இருக்கும். போன இதில் பயான்சி பார்த்துருப்போம் சப்மர்ஜ்டு பாடிக்கு, அதே கண்டிஷன் தான். அதுக்கு பயான்சி ஞாபகம் வச்சிங்க, மெட்டா சென்டர் ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. கண்டிஷன் என்ன தெரியும், வெயிட் ஆஃப் த பாடி உள்ளது வெயிட் ஆஃப் த லிக்விட். இது வந்து பார்த்திங்கன்னா 2013 இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் கண்டிஷன் கேட்டிருக்கான். இப்போ அதே மாதிரி அறவேக்காடு பொருள் ஒன்று இருக்குது, கிராவிட்டி இருக்குது, பயான்சி இந்த இடத்துல இருக்குது, அதாவது சென்டர் ஆஃப் பயான்சி. அது
இப்போ நான் பொருளை டில்ட் பண்ணிட்டேன். அப்போ இதோட ஆக்சிஸ் வந்து மாறி இங்கே கிராவிட்டி இருக்கும், இங்கே பயான்சி இருக்கும். ஓகேங்களா, இங்கே பயான்சி வந்து இருந்திருக்கு, இப்போ புது பயான்சி இங்கே வந்திருக்கும் B1. இப்போ இதுக்கு லைன் வரைஞ்சுனா இங்கே பாருங்கள், இங்கே போய் மீட் ஆகும், இது இங்கே மீட் ஆகும். அப்போ எந்த இடத்துல இருக்குது பாருங்கள், மெட்டா சென்டர் இங்கே தான் எனக்கு கிடைக்குது. ஜிக்கு கீழே எனக்கு மெட்டா சென்டர் கிடைக்குது. ஜிக்கு கீழே எனக்கு மெட்டா சென்டர் கிடைக்குது, ஜி மேலே கிடைக்குது. அப்போ ஜி வந்து மேலே, மெட்டா சென்டருக்கு கீழே, பொருள் வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமாக இருக்கும். ஓகேங்களா, பாயிண்ட் M இஸ் பிலோ த ஜி. ஓகேங்களா, ஜி மேலே M கீழே, அதே தான் அங்கே பார்த்தோம் GB. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் சப்மர்ஜிட் பாடி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாடி. இதான் கண்டிஷன். ஓகேங்களா, நியூட்ரல்னால் ரெண்டுமே சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈக்குவல் சென்டர் ஆஃப் பயான்சி. அப்படி இருந்துச்சுன்னா பொருள் வந்து பார்த்தீங்கன்னா செட் டு பி நியூட்ரல். இல்லை லைஸ்ன்னு சொல்லுவாங்க, M லைஸ் இன் G. இப்போ வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், M லைஸ் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஸ்டேபிளுக்கு M லைஸ் எபோ ஜின்னு சொல்லுவோம், எபோ ஜின்னு சொல்லுவோம். அன்ஸ்டேபிள்னா M லைஸ் பிலோ ஜின்னு சொல்லுவோம். நியூட்ரல்னா M லைஸ் ஈக்குவல் டு ஜின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதான் வந்து 3 முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், ஆஸ்கிலேஷன் ரோலிங் ஆஃப் ஏ ஃப்ளோட்டிங் பாடி. ஒரு ஃப்ளோட்டிங் பாடி வந்துன்னா எப்படி ஆஸ்கிலேட் ஆகுது, அதாவது தனி ஊஞ்சல் பெண்டுலம் இருக்குல்ல, அது வந்து எப்படி ஊஞ்சல் ஆகுது அதே மாதிரி தான் ஊஞ்சல் ஆகுது. ஒரு மெட்டாசென்டர் பாயிண்ட்டை பொறுத்து ஊஞ்சல் ஆடுது. இப்போ நீங்கள் தண்ணியில் நீங்கள் போய் ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி போயிட்டு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி அலைஞ்சு இப்படி பொருள் இப்படி ஒன்று இருக்குன்னா என்ன ஆகுனா, இப்படி போயிட்டு திரும்ப இப்படி போய் இந்த பக்கம் போயிட்டு இப்படி போயிட்டு வந்துகிட்டே இருக்கு. நான் பார்த்துருக்கேன், நேர்லேயே பார்த்துருக்கேன் ஆற்றுல. ஓகேங்களா, அப்போ அதுதான் வந்து ரோலிங் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி. இந்த இதை வாசிக்கிறேன் பார்த்துங்க. கன்சிடர் எ ஃப்ளோட்டிங் பாடி விச் இஸ் tilted through an angle by an overturning couple. ஓகேங்களா, ஒரு பாடி இருக்குது, கப்புள் மூலிமா ஓவர் டர்ன் ஆகுது. ஓகேங்களா, கப்புள் மூலிமா ஓவர் டர்ன் ஆகிருக்கு. த ஓவர் டர்னிங் கப்புள் இஸ் சடன்லி ரிமூவ்டு. ஓகேங்களா, ஒரு பொருள் இப்படி இருக்குது, இந்த பொருளை நான் ஒரு கப்புள் கொடுத்துட்றேன். கப்புள் கொடுத்துட்டு என்ன ஆகும், டக்குன்னு ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ என்ன நடக்கும், அந்த பாடி வந்து இப்படி போகும், அடுத்து இப்படி போக வாய்ப்பு இருக்கா, இந்த சைடில் இந்த பாருங்கள் இப்படி போயிருக்கு, இப்படி டைரெக்ஷன் இப்படி போயிருக்கும், இல்லையா இப்படி போயிருக்கும். இப்போ ஆஸ்கிலேட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு பொருள் மேலே திடீர்னு சடன் கப்ளிங் ட்ரெயின் கொடுத்துக்கணுமோ அது ஆஸ்கிலேட்டிங் ஆகும். ஓகேங்களா, thus there will be a state of oscillation is suspended at the metacenter. This is similar to the case of pendulum. ஓகேங்களா, அப்போ நீ அப்படி அலையிறப்போ ஒரு மெட்டா சென்டரை பொறுத்து தான் உங்களுக்கு அலையும். இப்போ தனி ஊசல் பாருங்களேன், இதான் வந்து தனி ஊசல் ஞாபகம் வச்சுங்க. பெண்டுலம் இதை நான் வந்து ஆட்டி விட்டுறேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஆட்டி விட்டேன்னா இது வந்து இந்த பாயிண்ட்டை பொறுத்து இங்கே வரும், இந்த பாயிண்ட்டை பொறுத்து இங்கே வரும். நம்ம கண்டிஷனில் மெட்டா சென்டரை பொறுத்து சஸ்பெண்ட் ஆனாலும் ஆகலாம், ஸோ ஆஸ்கிலேஷன் ஆனாலும் ஆகலாம். ஓகேங்களா, அதான் சொல்கிறாங்க. The only force acting on the body is due to the restoring couple due to weight of the body force of buoyancy force. இது வந்து என்ன சொல்கிறேன்னா, the only force acting on the body, அந்த பாடியில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா ஒரே ஒரு ஃபோர்ஸ், டியூ டு த ரீஸ்டோரிங் கப்புள், டியூ டு த வெயிட் ஆஃப் த பாடி ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சி. ஓகேங்களா, பயான்சி ஃபோர்ஸும் வெயிட் ஃபோர்ஸும் நமக்கு இருக்குதுன்னு தெரியும். ஓகேங்களா, இப்போ கப்புளை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா, ஒரே நிமிஷம் டயக்ராம் பாருங்களேன். The only force acting on the body is due to the restoring couple due to the weight of the body force of buoyancy. அந்த ஒரு பாடியில் நம்ம வந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா, நாம் கொடுக்குற ரீஸ்டோரிங் கப்புள். ஓகேங்களா, ரீஸ்டோரிங் கப்புள் எதனால் ஏற்படுதுன்னா, அந்த பொருளோட வெயிட்டு, இந்த பயான்சி ஃபோர்ஸ். ஓகேங்களா, அது ரெண்டுமே இருக்கும், ஆல்ரெடி இருக்கும் இந்த பொருள் மேலே. நான் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் கொடுக்குறேங்களா, அந்த ஃபோர்ஸ் ஒன்று தான் அது மேலே ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இல்லைன்னா நார்மலாக அது ஸ்டெபிலிட்டியாக போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் இங்கே பாருங்களேன், இதுதான் வந்து நார்மல் பொருள் ஜி கிராவிட்டி. ஓகேங்களா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பயான்சி. ஓகேங்களா, ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ பொருளுக்கு நான் டில்ட் கொடுத்துட்டேன், ஒரு கப்ளிங் மூவ்மெண்ட் கொடுத்துட்டேன். அப்போ இதோட சென்டர் மாறிடும். இது வந்து பார்த்திங்கன்னா பயான்சி லைன் ஆஃப் ஆக்ஷன். அப்போ மெட்டா சென்டரிங் கிடைக்குமா, இந்த மெட்ரா சென்டரை பொறுத்து பொருள் இங்கே போகும். ஓகேங்களா, மெட்டா சென்டரை பொறுத்து, மெட்டா சென்டர் எப்போ சஸ்பெண்ட் ஆகுதோ வந்து பார்த்திங்கன்னா பொருள் வந்து ஓய்வு நிலைக்கோ அதை ஸ்டெபிலிட்டிக்கோ அன்ஸ்டெபிலிட்டிக்கோ வந்துடும். ஓகேங்களா, இப்போ இதுக்கு ரெண்டு இடைப்பட்ட ஆங்கிள் இருக்குல்ல, அது வந்து டீட்டான்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ஸு எஃப்பி பயான்சி ஃபோர்ஸ் இது B1ங்கிறது நியூவாக வந்த சென்டர் ஆஃப் பயான்சி. ஓகேங்களா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நான் இந்த பொருள் ஆக்சிலேஷன், அதாவது அலைஞ்சிட்ருக்குல்ல அலைவு காலம், அந்த அலைவு காலம் ஒரு அலைவு காலம் நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா T = 2/√(k²/GM
இன்ட்டு ஜி. ஜிஎம்னா என்ன தெரியும், மெட்டா சென்ட்ரிக் ஹைட்டு. சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து மெட்டா சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் வந்து ஜிஎம். ஜிங்கிறது கிராவிட்டி, கேங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அபவுட் ஒய் ஆக்சிஸ். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பாடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஃபுல்லாக பார்ப்போம். இதில் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுங்க. எப்படி கேட்போம்னா டேரெக்டாக கொடுத்துக்கோப்பேன். இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் தான் டேரெக்டாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸ், அதாவது ரீஸ்டோரிங் கப்பல் கொடுக்குறோம். பொருள் வந்து பார்த்திங்கன்னா பெண்டுலம் மாதிரி அலைஞ்சிட்ருக்கு இந்த மெட்டா சென்டரை பொறுத்து. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் குறையிறப்ப மெட்டா சென்ட்ரிக்கை பொறுத்து சஸ்பெண்ட் ஆகலாம். ஓகேங்களா. இப்போ நான் அலைவு காலம் கண்டுபிடிக்கணும். T = 2π√k²/gm. கேங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஓகேங்களா. ஜிஎம்ங்கிறது மெட்டா சென்ட்ரிக் ஹைட். இப்போ வாங்க அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினில் போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The tendency of a immersed body to be lifted up in the fluid due to an upward force opposite to the action of gravity is known as என்னங்க? ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது, அது என்னங்க? பயான்சி. ஓகேங்களா. பயான்சி. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் வந்து பயான்சி ஃபோர்ஸ். அவங்க கேட்குறது என்ன, டெண்டன்சிட்டி ஃபார் இம்மர்ஸ்டு பாடி டு பி லிஃப்டட் அப் இன் த அப்வர்டு ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் இஸ் தேவையான கிராவிட்டிக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ். ஒரு பொருளை நீங்கள் மூழ்கடிக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் ஐட்டம், அந்த இதுக்கு பேர் பயான்சி. ஓகேங்களா. இந்த இடத்துல பயான்சி. அவங்க ஃபோர்ஸை பற்றி கேட்டாலும் நீங்கள் பயான்சி ஃபோர்ஸ் எழுதணும். த மேக்னிடியூட் ஆஃப் த பயான்டி ஃபோர்ஸ் கேன் பி டிட்டர்ன்ட் பை எந்தலாங்க, ஆர்க்கிமிடிஸ் தத்துவம், ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல். ஓகேங்களா. 3 வந்து பாருங்கள். When a body is immersed in a fluid partially or completely, the force of buoyancy equal to buoyancy forceங்களா. force of buoyancy is equal to first option என்ன, weight of the body, weight of the fluid displaced, weight of the volume of the fluid equal to the distance, none of the above. என்ன கேட்குறான், when a body is immersed in a fluid partially or completely, the force of buoyancy equal to, force of buoyancy என்ன சொல்கிறோம், அந்த force of buoyancy equal to weight of the fluid வந்து displaced or weight of the body. ஓகேங்களா. A or B ஆன்சர் என்ன, ஒரு நிமிஷம் சாரி பார்த்துக்கலாம். ஆப்ஷன் பி தாங்க. ஆப்ஷன் பி, weight of the fluid displaced by the body தான் வந்து அந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலானது. when a body is immersed in a fluid, the partially or completely, the force of buoyancy is equal to weight of the fluid displaced by the body. The point of application of the force of buoyancy on the body is known as, point of application of force of buoyancy force ஓட பாயிண்ட் என்ன சொல்கிறா, center of buoyancy. 5 பாருங்க. when a body is immersed in a fluid either wholly or partially, it buoyed or lifted up by a force which is equal to the weight of the fluid displaced by the என்ன பிரின்சிபல், ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். 6 பாருங்க. A floating body is in stable equilibrium when floating body stable இருக்கணும். floating bodyங்க, floating bodyனா நான் மெட்டா சென்டர் வந்துடும். எப்போ இருக்கும், மெட்டா சென்டர் வந்து ஜிக்கு மேலே இருக்கிறப்ப floating body ஈக்குவலாக இருக்கும். மெட்டா சென்டர் இஸ் above the center of gravity. ஆருக்கு பாருங்கள் பி ஆன்சர். ஓகேங்களா. ஆருக்கு பி, floating body ஞாபகம் வச்சுங்க. an ice cube is floating in a glass of water as the cube metal in water level. செம கொஸ்டின் இது. an ice cube is floating in a glass of water as the cube melt the water level. என்னங்க ஆகும், வாட்டர் லெவல் என்ன ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு தண்ணி இருக்குது, நான் ஐஸ் க்யூபை போடுறேன். ஐஸ் க்யூப் வெயிட்னால தண்ணி இவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு. இப்போ வந்து ஐஸ் க்யூப் மெல்ட் ஆகிட்டே வருது. மெல்ட் ஆகிட்டே வந்தால் நீ வெயிட்டு கம்பேர் பண்ணுறதோட தண்ணி லெவல் கம்மியாக தான் இருக்கும். அப்போ தண்ணி லெவல் ஃபால்ஸ் தான் ஆகும். 7க்கு ஃபால்ஸ் கரெக்டுங்களா. 7க்கு பாருங்கள், 7க்கு பி தான். ஓகேங்களா. இந்த மாதிரியான கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 8வது கொஷின் பாருங்கள். இஃப் த பொசிஷன் ஆஃப் மெட்டா சென்டர் எம் ரிமைன்ஸ் லோயர் தென் த சிஜி, எம் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் தென் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, த பாடி வில் ரிமைன் இந்த ஸ்டேட் ஆஃப் என்னங்க இருக்கும், பாடி ஜிக்கு கீழே வந்துச்சாலும் அன்ஸ்டேபிள் தாங்க. 8க்கு பி பார்த்துங்க ஆன்சர். 8க்கு பி. 9, மெட்டா சென்ட்ரிக் ஹைட் கேன் பி டிட்டர்மின்ட் ஆஸ். மெட்டா சென்ட்ரிக் ஹைட் எப்படி பண்ணலாம், அனலிட்டிக்கல் மெத்தட் இருக்குது, எக்ஸ்பெரிமெண்டல் இருக்குது. 2 மூலிமா நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ ஆன்சர் சி. 10, if a body does not return its original position from the slightly displaced angular position and elsewhere further away when it evolves whole angular moment, such an equilibrium is called ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரல, அப்போ அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். 10க்கு பி கரெக்டாக. 10க்கு பி.
ஓகேங்களா, இவ்வளோதாங்க நம்ம சேனலில். நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணுறோம், ஜாயின் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ, கட் ஆஃப் வீடியோ போடுறேன். ஓகேங்களா, வேறு லெவலில் இருக்குது, அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, டவுட் இருந்தால் கேளுங்க, டவுட் கேட்டால் தான் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா, வாங்க ஒன்றாக பயணிப்போம். ஓகே, பாய்.